ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி anatomy education. ஸோ இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம வந்து ட்ரிக்னோமெட்ரியை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே 35 அனாகிரம் வரைக்கும் முடிச்சிருப்போம். தென் அடுத்தடுத்த கிளாஸஸில் ஒன் டே கிளாஸ் வரும். ஸோ தட் நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 56 கிளாஸஸ் கிட்ட இருக்கும். ஸோ இன்னைக்கு 36 கிளாஸ் முக்கியமாக நம்ம ட்ரிக்னோமெட்ரியை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பாதி பேர் ஏன் சயின்ஸ் எடுத்திருப்பாங்கன்னே மேக்ஸை ஹெட் பண்ணுறதுனால தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சயின்ஸ் எடுத்திருப்பாங்க. பட் இந்த ஒரு சின்ன சின்ன டாபிக்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலயமா புதுசாக எந்த கொஸ்டின் வந்தாலும் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும். ஓகேவா? நான் இப்போ உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லித்தரேன். அதை பேஸ் பண்ணினா ஒரு 8 to 9 கொஸ்டின்ஸ் இன்னைக்கு சால்வ் பண்ணுவோம். தென் உங்களுக்கு ஒரு ட்ரிக்னாமெட்ரினா என்னன்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் கட் ஐடியா வந்துடும். ஓகே, ஸோ இது வரைக்கும் எது வரைக்கும் பார்த்துருக்கோம்? நம்பர்ஸ் முடிச்சாச்சு. சீரியஸ், ப்ராபபிலிட்டி இன்னும் பார்க்கல. ப்ராபபிலிட்டி, பெர்முடேஷன், காம்பினேஷன் இதில் வரும். ஃபைண்டிங் எக்ஸ், மானிட்டரி, ஆவரேஜ், மிக்சர்ஸ் முடிச்சாச்சு. ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ட்ரிக்னாமெட்ரி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரிக்னோமெட்ரி இது எல்லாமே ரீசனிங் எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. ஓகே, ஃபர்தர் கிளாஸில் அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம ஒன்று ஒன்றா கம்ப்ளீட் பண்ணிடலாம். தென் வாட் இஸ் ட்ரிக்னாமெட்ரி? ஸோ ஆங்கிள்ஸை பேஸ் பண்ணி சில இது ஜாமெட்ரியோட ஒரு சைல்டு மாதிரின்னு வச்சுக்கலாமே. முழுக்க அந்த சர்க்கிளை பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஆங்கிளா இருக்கட்டும், உங்களுக்கு தீட்டாவா இருக்கட்டும், ஒரு சர்க்கிள்ல நடுவில் ஒரு கோடு போட்டோம்னா இது ஒரு ஆங்கிள் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த கோடை இங்க போட்டோம்னா இது ஒரு ஆங்கிள். முழுக்க இந்த சர்க்கிளை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ஆங்கிள், தீட்டா அது எல்லாத்தையுமே கொண்டு வருவாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரி ரொம்ப ஈஸியாக ஆயிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த கான்செப்ட்ல நம்ம ரெண்டு விஷயம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து அதோட ரேஷியோஸ், இன்னொன்று வந்து அதோட மெஷர்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இருந்தால் தான் ட்ரிக்னாமெட்ரியை நம்ம இது பண்ண முடியும், ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகே, கிளாஸ்க்குள்ள போமா? ஸோ இங்கே ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ அப்படின்னா என்ன? ஸோ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். ஏதாச்சும் ஒரு ட்ரையாங்கிள் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒட்டின மாதிரி இருக்குல்ல, அதை வந்து உங்களுக்கு அட்ஜசன்ட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஆர்எல்ஸ் உங்களுக்கு இந்த சைடு ஆங்கிள் வச்சுக்கிட்டீங்கன்னா இதுவும் இதுக்கு அட்ஜசன்ட் தான். இது ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிளாக வரைஞ்சுக்கிறேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இப்ப இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் போடுறேன்னு வைங்க. எந்த பக்கம் வேணும்னா நீங்க ஆங்கிள் போட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆங்கிளுக்கு அதுக்கு பக்கத்துல இருக்கிறத வந்து அட்ஜசன்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆங்கிளுக்கு ஒட்டின மாதிரி இருக்கிற லைனை அட்ஜசன்ட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்குல்ல, ஆப்போசிட்ல ஒரு சைடு இருக்குல்ல, இதைத்தான் ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஆப்போசிட் சைட்ல இருந்து ஸ்லாண்டிங்கா ஒரு லைன் வருது பாத்தீங்களா? இட்ஸ் மீன்ஸ் ஒரு செவத்துல நம்ம ஏனிய லைட் அப்படி சாச்சு வச்சோம்னா ஒரு மாதிரி சாய்வு குணத்துல இருக்கும் இல்லையா, அதுதான் உங்களுக்கு வந்து ஹைப்போடெனியஸ். இதுதான் ட்ரையாங்கிளோட கான்செப்ட். ஆப்போசிட்னா என்ன, அட்ஜசன்ட்னா என்ன, ஹைப்போடெனியஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல நீங்க எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, மக்கடிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு தரேன், அதுல நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சைனு, காசு, டேன், இது மூணு மட்டும்தான் நீங்க ஞாபகம் வச்சுக்க போறீங்க. மற்ற காசிக், சீக்கு அண்ட் காட்டுங்கிறது அதுக்கு அப்படியே இன்வெர்டட் ஃபார்ம்ல இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சைனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓகேவா? காசை பொறுத்த வரைக்கும் அட்ஜசன்ட் பை ஹைப்போடீனியஸ். அட்ஜசன்ட் பை ஹைப்போடீனியஸ். டேனுங்கிறத பார்த்தோம்னா ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். ஓகேவா? ஸோ இது என் ஃப்ரெண்டு ஒரு ட்ரிக்கு கத்து கொடுத்தா. அது என்னன்னா ஓ யா அண்ட் ஓ யா. ஓகேவா? ஓ யா அண்ட் ஓ யா. சைனை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் ஹைப்போடீனியஸ், காசை பொறுத்த வரைக்கும் அட்ஜசன்ட் ஹைப்போடீனியஸ். தென் உங்களுக்கு டேனை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா? ஸோ இப்போ கொசிக், சீக், காட்டுங்கிறது என்ன? அப்படியே ஆப்போசிட். சைனுக்கு ஆப்போசிட் கொசிக்.
அப்படியே இன்வெர்டடா வரும். இங்க ஆப்போசிட் சைடு பை ஹைப்போடெனியூஸ் இருந்துச்சா, இங்க ஹைப்போடெனியூஸ் பை ஆப்போசிட். அதே மாதிரி இங்க சீக்கனுக்கு காசோட இன்வெர்டட் ஃபார்ம்னா சீக்கன். சீக்கன் என்ன, அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனியூஸ்ங்கிறது காசுக்கு, அதை அப்படியே இன்வெர்ட் பண்ணோம்னா ஹைப்போடெனியூஸ் பை அட்ஜசன்ட். இதே காட்டுங்கிறது டேனோட இன்வெர்டட் ஃபார்ம். டேனுக்கு என்ன, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், இங்க அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். ஈஸி. ஓகே, ஸோ இப்போ இதோட கதை முடிஞ்சிச்சு, ரேஷியோட கதை முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ ட்ரிக்னாமெட்ரி மெஷர் ஆஃப் ஆங்கிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆங்கிள்ஸ் ஆஃப் மெஷரை நம்ம வந்து ஒரு சர்க்கிளில் சைன் எங்கே இருக்கும், காஸ் எங்கே இருக்கும், டேன் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு கொடுத்து அதோட வேல்யூவை தான் இங்கே வந்து உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க. வேற ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். பட் இதை நீங்கள் மக் அடிச்சிங்கன்னா ஒரு 2 days ஞாபகம் இருக்கும். பட் இதை டெரைவ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ஃபார்மேட் இருக்குது. நீங்கள் அந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த 2 இதை வச்சு நீங்கள் இந்த ஃபார்முலாவை நீங்களே டெரைவ் பண்ணிடலாம், இந்த வேல்யூஸை. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் சைனோட வேல்யூ ஃபுல்லாக நம்ம எழுதுவோம். சைனோட வேல்யூன்னா எழுத தேவையில்லை, ஜஸ்ட் இதை வந்து சைனோட வேல்யூஸ் ஃபுல்லாக நம்ம இப்போ சைன் தீட்டா கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் சைன் தீட்டாவை பொறுத்த வரைக்கும் 1 2 3 0 1 2 3 4 0 1 2 3 and 4 90 டிகிரி வரைக்கும் கண்டுபிடிக்கணும்ல. விச் மீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க பாருங்க, இது 0, then 30, 45 டிகிரி, 60 டிகிரி, then 90 டிகிரி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ட்ரிக் என்னன்னா, எல்லாத்தையுமே டிவைடட் பை 4ன்னு போட்டுக்கோங்க. தென் இந்த வேல்யூவோட அதை ரூட் பண்ணோம்னா அதுதான் சைன் தீட்டாவோட வேல்யூஸ். புரிஞ்சதா என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன போடுறீங்க, சைனு, தென் உங்க சைன் தீட்டான்னு போட்டுட்டு அது இந்த வேல்யூஸ்ல ஃபுல்லா 0 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு அதோட வேல்யூவை போட்டுடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா 4ஆல டிவைட் பண்ணிடுறீங்க எல்லா நம்பர்ஸையுமே. 4ஆல டிவைடட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேல்யூ ரூட் பண்ணிடுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டிவைடட் பை 4 அண்ட் ரூட்டிங் த வேல்யூ. இது ரெண்டையும் பண்ணீங்கன்னா சைன் தீட்டாவோட வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். ஸோ 0 ரூட் ஆஃப் 0 டிவைடட் பை 4 என்ன, 0. எனிதிங் இஸ் 0 டிவைடட் பை 4 இட்ஸ் 0. சைன் 0வோட வேல்யூ 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து 1/4 ரூட், அதோட வேல்யூ என்ன? ஸோ 1 ரூட்டு 1 தான், மேலே 1 தான், கீழே 4 ரூட்டு போட்டோம்னா 2. ஸோ அப்போ சைன் 30யோட வேல்யூ 1/2. புரியுதுல என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு? 1/√4. ஸோ ரூட்டு உங்களுக்கு மேலேயும் காமன் தான், கீழேயும் காமன் தான். ரூட் 1 கீழே ரூட் 4. ரூட் 4ஓட வேல்யூ 2, ரூட் 1ஓட வேல்யூ 1. இந்த 1/2 இங்க வந்துருச்சு. புரிஞ்சா? அடுத்து இங்க பாருங்க, 2/4 இருக்கு. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 1/2ன்னு எழுதலாமா? அடுத்ததான் நான் உங்களுக்கு சிம்பிளா போட்டே காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறதுனால போட்டே காமிச்சிடுறேன். மேல 2 இருக்கு, கீழே 4 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதை 1/2ன்னு எழுதலாம். ரூட் ஆஃப் முன்னாடியே போட்ட மாதிரி தான். இங்க ரூட் 1 கீழே ரூட் 2 வரும். ரூட் 1ஓட வேல்யூ 1 தான். ஸோ 1/√2. இதோட வேல்யூ வந்துருச்சா? சைன் 45ஓட வேல்யூ 1/√2. ஓகேவா? அடுத்து 60 டிகிரிக்கு பார்ப்போம். 60 டிகிரிக்கு என்ன? 3/4. ஸோ மேல √3, கீழே டிவைடட் பை √4. ஸோ √3 அப்படியே வச்சுப்போம். கீழே √4ஓட வேல்யூ என்ன? 2. ஸோ அப்ப சைன் 60ஓட வேல்யூ √3/2. முடிஞ்சா? அடுத்து என்ன? 4 டிவைடட் பை 4 ரூட். ஸோ 4 டிவைடட் பை 4 வேல்யூ என்ன? 1. 1 ரூட் 1. முடிஞ்சா? சைன் 90ஓட வேல்யூ 1. இங்க நம்ம எதையுமே மெமரைஸ் பண்ணல.
நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இந்த சைன் வேல்யூவை போட்டுட்டு அதில் 0 1 2 3 4ன்னு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு எல்லாத்தையும் 4ஆல் டிவைட் பண்ணுங்க. அடுத்து எல்லாத்தையும் ரூட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நமக்கு சைன் தீட்டாவோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு சைன் தீட்டாவோட வேல்யூ கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், காஸ் தீட்டாவோடது ரொம்ப ஈஸி. ஏன்னா காஸ் தீட்டாவோட வேல்யூ எல்லாமே இதோட ரிவர்ஸ் ஃபார்ம் தான். காஸ் அவுட் 0 டிகிரியோட வேல்யூ 1, இங்க 60 டிகிரி அப்படியே இங்க 30 டிகிரிக்கு வந்துடும், √3/2. தென் இங்க 45 டிகிரிக்கு அதே 1/√2. அடுத்து இங்க 60 டிகிரிக்கு 1/2. அடுத்து காஸ் 90க்கு வந்து வேல்யூ 0. முடிஞ்சா ரெண்டு இது நீங்க எதுவுமே பண்ணல, நீங்க எதையுமே மனப்பாடம் பண்ணல, ஜஸ்ட் டிவைட் பண்ணிட்டு ரூட் பண்ணிருக்கீங்க. இப்ப tan தீட்டாவோட வேல்யூ என்ன பண்ணுவோம், அதுவும் ஈஸி தான். ஏன்னா tan தீட்டாவோட ஃபார்முலா என்ன, sin பை காஸ். அப்ப இதை ரெண்டத்தையும் அப்படியே நம்ம டிவைட் பண்ணினாலே இதுக்கு ஆன்சர் வந்துடும். ஈஸி தான். ஸோ tan தீட்டாவோட 0 டிகிரி அப்போ என்ன வரும், sin பை காஸ் 0/1 இஸ் 0. அடுத்து இங்க sin பை காஸ் 1/2 டிவைடட் பை √3/2. என்ன ஒரு ஆன்சரு, இது மேல போயிடும், 2 கிராஸ் பண்ணிட்டு மேல 2 2 கேன்சல் ஆயிரும், மேல ஒரு 1 இருக்கும், கீழே √3 இருக்கும். ஸோ 1/√3 முடிஞ்சா, ஈஸி தான். அடுத்து tan 45 அதோட வேல்யூ என்ன, சைனுக்கு 1/√2, தென் உங்களுக்கு காசுக்கு 1/√2. ஸோ இது கிராஸ் மல்டிபிகேஷன்ல மேல போச்சுன்னா √2 கேன்சல் ஆயிரும், ஒண்ணுமே கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் உங்களுக்கு 1 தான் வரும். அடுத்து உங்களுக்கு 60 டிகிரிக்கு என்ன ஆகும், √3/2 டிவைடட் பை 1/2. ஸோ 2 கேன்சல் ஆகும், பேலன்ஸ் இருக்கிறது √3 தான். ஓகேவா? அடுத்து என்ன, sin பை காஸ் 1/0. எனிதிங் இஸ் டிவைடட் பை 0 இஸ் இன்டிஃபைன்ட். ஸோ இங்கே இன்ஃபினிட்டி போட்டுடலாம். முடிஞ்சா, நீங்க எதையுமே பண்ணீங்க மனப்பாடம் பண்ணவே இல்லை. நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே மறந்து போயிடும். ஓகேவா? அப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டிவைடட் பை 4 அண்ட் ரூட் ஆல் த நம்பர்ஸ், அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப சைனு காசு டேனு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதோட ஆப்போசிட் தான் அப்படியே உங்களுக்கு கொசைக்கு சீக்கு அண்ட் காட்டு. புரிஞ்சா? சரி, ஓகே. ஆல்ரெடி நீங்க அதை வேணும்னா கூட நீங்க எழுதிக்கோங்க. ஐ மீன் கொசிக் அண்ட் சீக் அண்ட் காட்டுக்கு அதையும் கூட எழுதிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொசிக் என்ன, ரெசிப்ரோக்கல் எழுதணும். எதோட ரெசிப்ரோக்கல், சைனோட ரெசிப்ரோக்கல். ஸோ இங்கே உங்களுக்கு வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க, 0 டிவைடட் பை 1. இதைத்தான் நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம். சைனோட ஃபார்முலா என்ன, ஆப்போசிட் பை ஹைப்போட்டீனியஸ். அப்போ கொசிக்குங்கிறது ஹைப்போட்டீனியஸ் பை ஆப்போசிட் சைடு. ஸோ இங்கே ஆப்போசிட் பை ஹைப்போட்டீனியஸ் இருந்துச்சுன்னா கொசிக்கன்ல அப்படியே உங்களுக்கு இன்வெர்டரா எழுதுவோம், விச் மீன்ஸ் 1/0ன்னு எழுதுவோம். 1/0, 0 உங்களுக்கு டினாமினேட்டர் இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன், இன்ஃபினிட்டி. முடிஞ்சா? அடுத்து இது sin 30க்கு 1/2, அது ரெசிப்ரோக்கல் எழுதுனா கொசிக் 30க்கு உங்களுக்கு வெறும் 2. 1/2 ரெசிப்ரோக்கல் எழுதுனா 2/1ன்னு வரும். 2/1 இஸ் 2. அதே மாதிரி தான் 45க்கும் மேல 1 இருக்கு, கீழே உங்களுக்கு வெறும் √2 மட்டும் இருக்கும். அடுத்து தென் உங்களுக்கு இங்க √3/2 இருக்கு, இதை ரெசிப்ரோக்கல் எழுதுனா 2/√3. தென் இங்க 0 ஐ மீன் 1 இருக்கு. 1னா என்ன தான், 1/1னாலும் 1னாலும் 1 தான். ஸோ இதை ரெசிப்ரோக்கலா போட்டாலும் ஆன்சர் வந்து 1 தான் வரப்போகுது. முடிஞ்சா? தென் கொசிக்கு முடிச்சாச்சு. இப்ப சீக்கு வருவோம். சீக்கு எதோட ஆப்போசிட், காசோடது அப்படியே ஆப்போசிட்டா எழுதணும். ஸோ காஸ் 0 டிகிரி என்ன, 1. ஸோ இங்கேயும் 1 தான் போ. தென் உங்களுக்கு இது √3/2 இருக்கு, 30 காஸ் 30க்கு. அப்ப சீக் 30க்கு 2/√3. அடுத்து உங்களுக்கு சீக்
45க்கு 1/√2. ஸோ அப்போ இங்கே வெறும் √2. அடுத்து இங்கே 1/2 இருக்கு, எதுக்கு? cos 60க்கு. அப்போ 660க்கு வெறும் 2. அடுத்து உங்களுக்கு cos 90க்கு 0 இருக்கு, 0 இங்கே டிவைடட் பை 1, இங்கே 1/0ன்னு வரும். அப்போ என்ன வரும்? இன்ஃபினிட்டி. அடுத்து இருக்கிறதுலே கடைசியா காட்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே அதே மாதிரி தான். டேனோட அப்படியே ஆப்போசிட். டேனோட ஆப்போசிட் என்ன? 0 டிவைடட் பை 1 இன்ஃபினிட்டி. சாரி, 1 டிவைடட் பை 0 இஸ் இன்ஃபினிட்டி. அடுத்து 1/√3, இங்கே வெறும் √3. அடுத்து 1/1 1 தான், இங்கே √3னா அப்போ இங்கே 1/√3. அடுத்து இங்கே இன்ஃபினிட்டி பை 1, அது இங்கே 1/∞ வரும். அப்போ அதோட வேல்யூ 0வா தான் இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. cot 90யோட வேல்யூ 0ன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சா? தென் 1/∞ வேல்யூவும் 0 தான். அவ்வளோதான், முடிஞ்சு. நீங்க மொத்த கான்செப்டையும் இப்போ இங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்க. ஸோ இதை பேஸ் பண்ணினா ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்ப்போமா? மொத்த ஃபார்முலாவும் இங்க இருக்கு, இதுவும். தென் இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க, பார்ப்போம். ஓகே, சால்வ் பண்ணவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வித் த ரெஃபரன்ஸ் டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஷோன் வேல்யூ ஆஃப் த sin A cos B பிளஸ் cos A sin B. ஸோ உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சாரி, நீங்க ஸ்கூல்ல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ட்ரிக்னாமெட்ரியில இதோட ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதோட sin A cos B பிளஸ் cos A sin Bங்கிறதோட ஃபார்முலாக்கு வந்து sin A பிளஸ் Bன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. பட் இந்த ஃபார்முலா எல்லாத்துக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா வச்சு சொல்லிடுறேன். அடுத்து நீங்க எப்படி இந்த ஃபார்முலா இல்லாட்டினாலும் உங்களால சால்வ் பண்ண முடியும். அப்படிதான் சிஎஸ்ஐஆர் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? வெறும் ஃபார்முலா வச்சு மட்டுமே உங்களால சால்வ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ்னா கேட்க மாட்டாங்க. sin A cos B தென் cos A sin B யோட வேல்யூ வந்து உங்களுக்கு sin A பிளஸ் B. ஓகேவா? ஸோ இங்க நமக்கு ஆல்ரெடி நம்ம ஜாமெட்ரியில ஆங்கிள் பார்த்துருக்கோம், ஆங்கிள்ஸ் ஆஃப் இங்க 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு 180 டிகிரி. இது 90 டிகிரியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது 45 இருக்கும், இது 45 இருக்கும். ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இப்போ சைனுக்கு A பிளஸ் பியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ சைனு A பிளஸ் பி. ஸோ இங்கே ஏவோட ஆங்கிள் என்ன? 45. இங்கே பியோட வேல்யூ என்ன? 45. தென் சைன் ரெண்டத்தையும் பிளஸ் பண்ணா சைன் 90 வருமா? சைன் 90யோட வேல்யூ என்ன? இப்போ தானே பார்த்தோம், 1. இப்படியும் சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு இந்த ஃபார்முலாவே தெரியலனாலும் ஓகே தான். ஜஸ்ட் எல்லா வேல்யூவும் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ ஏக்கு வந்து 45 45ன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சைன் ஏ சைன் 45 இன்டூ காஸ் 45. தென் உங்களுக்கு அகைன் காஸ் 45 இன்டூ சைன் 45. இதோட வேல்யூ என்ன? 1/√2 into 1/√2 plus 1/√2 into 1/√2. 1/√2 is 1/2 plus 1/2. இந்த ரெண்டு 1/2 மாறிடும். ரெண்டு ஹாஃப் சேர்ந்துச்சுன்னா 1 ஆன்சர். இப்படியும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? சிம்பிள் தான். செகண்ட் கொஸ்டின் ட்ரை பண்றீங்களா? இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. சால்வ் பண்ணுறீங்களா? இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இது கொஞ்சம் புரியுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரைட் டி இஸ் ஈக்குவல் டு 1 டிகிரி, ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 ரேடியன், ஜி இஸ் ஈக்குவல் டு 1 கிராட். ஓகேவா? ரேடியன்னா நம்ம அந்த பையன்னு சொல்லுவோம். ஆர்எஸ் டிகிரினா அஃப்கோர்ஸ் நம்ம ஜென்ரலாக அந்த 180 டிகிரி 45 டிகிரி அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஓகேவா? கிராடுங்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 100 கிராடு சேர்ந்துச்சுன்னா அது ஒரு ரைட் ஆங்கிளாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ நமக்கு இப்போ எல்லாமே புரிகிற மாதிரி ஒரு கான்செப்டில் நம்ம இப்போ எழுதுவோம். பையை போடுறேன் ஃபர்ஸ்ட். பையோட வேல்யூ என்ன? 180 டிகிரி.
இப்போ அதை கிராட்ல எழுதணும்னா எப்படி எழுதுவோம்? 100 கிராண்டு ஒரு ரைட் ஆங்கிள்னு சொல்லியிருக்காங்க. ரைட் ஆங்கிள்லாம் இந்த மாதிரி. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு ஒரு ரைட் ஆங்கிள் சேர்ந்தாதான் உங்களுக்கு டோட்டலா 180 டிகிரி வந்து கவர் ஆகும். 90 டிகிரி தான் ஒரு ரைட் ஆங்கிள். உங்களுக்கு இன்னொரு ஒரு 90 டிகிரி சேர்ந்தாதான் உங்களுக்கு இந்த 180 டிகிரிக்கு உங்களுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ அப்போ எவ்வளோ கிராட் வந்து உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும்? 200 கிராட். இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். பட் நீங்க இங்க கான்செப்ட் என்னன்னா, எது கிரேட்டர் தன் வேல்யூ அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க. நீங்க பார்த்தோன்னே என்ன நினைப்பீங்க? ஸோ ஜி தான் இருக்குல்ல அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவை கிளிக் பண்ணிடுவோம். ஆப்ஷன் ஏ கூட இல்லை, ஆப்ஷன் பி இதை கிளிக் பண்ணிடும். பட் ஆனால் ஆப்ஷன் தப்பு. எதனால இப்படி தப்புன்னு சொல்றாங்கன்னா, ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். உங்ககிட்ட ஒரு 2000 ருபீஸ் நோட் இருக்குன்னு வைங்க. அது பெரிய விஷயமா? அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு வந்து ஒரு 10 ரூபாயா ஒரு 200 ரூபா இருந்தா உங்ககிட்ட பெரிய விஷயமா? இந்த 2000 ரூபா தாளுக்கு பவர் அதிகம் தானே கம்பேர்டு டு 210 ருபீஸ் நோட். ஒரு 10 ருபீஸ் நோட்டு 200, ரெண்டோட இது வேல்யூ ஈக்குவல் தான். பட் அங்க 200 நோட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இங்க ஒரே ஒரு நோட்டு தானே இருக்கு, விச் இஸ் பவர்ஃபுல். அந்த 2000 நோட்டு தானே உங்களுக்கு வந்து பவர்ஃபுல். ஸோ இங்க பையோட வேல்யூ நான் இங்க எழுதிக்கிறேன். பை போறதுக்கு பதிலாக 3.14 போட்டுக்குவோம். இந்த 3.14லயே உங்களுக்கு 180 டிகிரி வந்து அடங்கிடுது. ஸோ அப்ப இதுக்கு தானே பவர் ஜாஸ்தி. புரியுதுல? 180 கிராட்லயே உங்களுக்கு வந்து இந்த 200 கிராடுமே உள்ள வந்துருது. ஸோ தட் இந்த 200 கிராடை விட உங்களுக்கு வந்து 180 கொஞ்சம் பவர் தானே. லோயர் த நம்பர்ல பவர் அதிகமா இருக்கிறது, விச் மீன்ஸ் எத்தனை டினாமினேஷன் கரன்சியை வச்சு ஒரு கம்பேரிசனுக்கு நான் சொல்றேன். எத்தனை டினாமினேஷன் கம்மியா இருக்கோ அதுக்கு வந்து பவர் அதிகமாகிட்டே போகும். 2000 ரூபா தாளுக்கு பவர் அதிகம் கம்பேர்டு டு த 10 ருபீஸ் தாள். ஓகேவா? அதே மாதிரி தான் இங்க ரேடியன்ஸுக்கு உங்களுக்கு வந்து ஹையர் பவர் இருக்கு. கம்மியான நம்பர்லயே அதிகமான வேல்யூவை அதனால அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இருக்கிறதுல 3.14க்கு தான் உங்களுக்கு வந்து அதிகம். எதுக்கு? ஆப்ஷன் டி. பட் நீங்க இங்க ஒரு விஷயம் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இங்க ஜி டி ஆர் மட்டும் கிடையாது, அது கூட எதுவும் இருக்கு, காசும் சேர்ந்து இருக்கு. புரியுதா? இப்ப நம்ம வந்து ஒரு டிகிரி ரேடியன் அண்ட் கிராட பத்தி தான் நம்ம பார்த்தோம். பட் ஆனா இங்க ஆன்சர்ல உங்களுக்கு காசும் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. புரியுதா என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு? நம்ம முன்னாடியே காசு என்ன பார்த்தோம்? உங்களுக்கு ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகும்? வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், காசு உங்களுக்கு 0 டிகிரில 1 இருக்கு, 30ல √3/2 விச் மீன்ஸ் 1 கம்மி. தென் 45ல இன்னும் அதை விட கம்மி. ஐ மீன் 60ல பார்த்தோன்னா 1/2 0.5, அதுவும் இது 1/√2 கம்மி. கடைசியா 0, 90 டிகிரில 0 வருது. ஸோ இது டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன? அப்படியே அது உல்டாவா எழுதணும். எப்படி? நம்ம ஜி டி ஆர் இதை வந்து நம்ம வந்து எதை பேஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்ணோம்? டிகிரி, ரேடியன் அண்ட் கிராட். ஸோ இதோட வேல்யூ அந்த ருபீஸ் வச்சு பார்த்தோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த இதை கொஞ்சம் டெரைவ் பண்ணோம். ஆனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக காசு இங்கே ஆட் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போச்சுன்னா அது அப்படியே வேல்யூஸ் வந்து உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? இந்த மாதிரி இன்னும் 2-3 கொஸ்டின்ஸ் மாடல் வந்து உங்களுக்கு பிஓகேஸ்ல இருக்கும். நீங்க அதை டெஸ்ட் பண்ணி பாருங்க. இதை பாஸ் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, சால்வ் பண்ணுவா. இங்க என்ன கேட்டிருக்காங்க? விச் ஆஃப் த வேல்யூஸ் ஆஃப் த ஏ அண்ட் பி இஸ் sin A is equal to cot B.
ஸோ ஏபிங்கிறது ஏதாவது ஒரு ஆங்கிளை நம்ம இங்கே போட்டோம்னா இதோட ரெண்டு வேல்யூ உங்களுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எனி ஆப்ஷன் எனி ஆங்கிள்ஸை வந்து நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஏஸ் ஈக்குவல் டு 0 அப்போனா இங்கே சைன் 0 இஸ் ஈக்குவல் டு அப்போ பி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ மூணுக்கு ஐ மீன் ஏக்கும் பிக்கும் 0 வேல்யூ இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு 0னா சைன் 0 இஸ் ஈக்குவல் டு காட் 0. ஓகேவா, சைன் 0வோட வேல்யூ என்ன 0. ஓகே, ப்ரூவ் ஆயிடுச்சு. பி உங்களுக்கு காட் 0வோட வேல்யூ என்ன இன்ஃபினிட்டி. ஸோ இது ரெண்டும் நாட் ஈக்குவல், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்போ கிடையாது. புரிஞ்சுதா? ஸோ இப்போ சைன் ஏ பிக்கும் π/2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. π/2னா 180/2 90 டிகிரி, இந்த ரெண்டுத்துக்குமே 90 டிகிரி போட்டுக்கலாம். இப்போ சைன் 90 இஸ் ஈக்குவல் டு காட் 90. இது ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் ஆகுதான்னு பார்க்கணும். சைன் 90யோட வேல்யூ என்ன 1 இஸ் ஈக்குவல் டு காட் 90யோட வேல்யூ என்ன 0. 0 1 ஈக்குவலா? நோ. ஓகே, அடுத்து ஏக்கு வந்து 0, பிக்கு வந்து π/2, விச் மீன்ஸ் சைனுக்கு வந்து ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ மூணாவதுக்கு வந்து சைனுக்கு வந்து உங்களுக்கு 0 டிகிரி, காட்டுக்கு வந்து உங்களுக்கு 90 டிகிரி. எப்படி போறேன்னு புரியுதுல? இந்த ஏவும் பியும் வேல்யூ தான் இங்க கொடுத்துருக்காங்க. இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இதுக்கு ஈக்குவலா இருக்கான்னு சொல்லி எது கரெக்டா இருக்குன்னு சொல்லி தான் நம்ம இப்ப டெஸ்ட் பண்ணணும். சைன் 0வோட வேல்யூ என்ன 0, காட் 90யோடது 0. இது ரெண்டுத்துக்கு ஈக்குவல் ஆகுதா? அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஆப்ஷன் டி போட்டு பார்க்கறதுனாலும் போட்டு பார்க்கலாம். சைன் 90 அது காட் 0க்கு ஈக்குவலா இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். சைன் 90 வேல்யூ என்ன 1, காட் 0வோட வேல்யூ இன்ஃபினிட்டி. ஸோ இது ரெண்டுமே நாட் ஈக்குவல். புரியுதா ஆப்ஷன் சி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு? கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி தான், ஜஸ்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஓகே, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்க. டேக் யுவர் டைம், ஒவ்வொரு கொஸ்டினையும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் ஆக்சுவலாக. அப்போனா தான் உங்களுக்கு வந்து எப்படியும் நீங்கள் எக்ஸாமில் நியூ கொஸ்டின் தான் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ புது கொஸ்டினை நீங்கள் அப்ரோச் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வரும். சரி, சால்வ் பண்ணவா? தென் aircraft is approaching the airport from the straight line of straight 10 km to the landing point and is currently the height of 5 km. What is the angle of elevation? So ஒரு ஏரோப்ளேன் இருக்கு. இந்த ஏரோப்ளேனை ஸ்ட்ரெயிட் லைனா உங்களுக்கு வந்து லேண்ட் ஆக போகுது இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் கூட இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனா உங்களுக்கு வந்து டிராவல் ஆக போகுது. ஓகேவா? இப்போதைக்கு இந்த ஹைட் வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ல இருக்கு, 5 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கு. ஓகேவா? இப்போ இதோட ஆங்கிள் என்ன அப்படின்னு சொல்லி தான் இங்க கொஸ்டின். which means இந்த ஏரோப்ளைன்ல இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. 10 கிலோமீட்டர்ல உங்களுக்கு வந்து லேண்டிங் ஆக போகுது. இப்போதைக்கு கரண்டா இது வந்து 5 கிலோமீட்டர் ஹைட்ல இருக்கு. ஸோ இதோட ஆங்கிள் என்ன அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின். ஸோ ஆங்கிளோட ஆப்போசிட் என்ன? ஆப்போசிட் சைடு, அதுக்கு ஹைப்போடெனியஸ் இங்க இருக்கு. ஸோ நமக்கு ஒரு ஆங்கிள் வேணும்னா ஆப்போடெனியஸ் பை ஹைப்போடெனியஸ். ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸ் எந்த தீட்டா வரும்? சைனா, காசா, டானா? சைன் தீட்டா. ஓகேவா? ஸோ இங்க சைன் தீட்டாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு வேண்டியது இந்த ஆங்கிள் தான். ஆப்போசிட் என்ன 5, ஹைப்போடெனியஸ் என்ன 10. ஸோ ரெண்டத்தையும் சிம்பிளிஃபை பண்ணா 1/2. ஓகேவா?
ஸோ சைன் தீட்டாவோட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு 1/2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சைன்ல எந்த ஆங்கிளுக்கு உங்களுக்கு 1/2 வரும்? சைன் 30க்கு. புரிஞ்சா? எந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்புமே இல்லாம நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சே நம்ம வந்து சால்வ் பண்றோம். ஓகேவா? இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கான்செப்டை புரிஞ்சுட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஒரு ஏரோப்ளைன் வருது, அது 10 கிலோமீட்டர்ல லேண்ட் ஆக போகுது. அது இப்போதைக்கு இந்த டைம்ல உங்களுக்கு 5 கிலோமீட்டர் ஹைட்ல இருக்கு. ஸோ அதோட ஆங்கிள் என்ன, இப்போதைக்கு அந்த ஃபிளைட்டோட ஆங்கிள் என்ன அப்படின்னு சொல்லி தான் இங்க வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், இந்த எலிவேட் ஆகுதுல, இந்த ஆங்கிளை தான் உங்களுக்கு வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஆப்போசிட் ஹைப்போட்டெனியூஸ் நமக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனியூஸுக்கு நம்ம எந்த ஃபார்ம்ல போடுவோம்? சைன் தீட்டா. ஸோ சைன் தீட்டாங்கிறது 5/10 நீங்க வந்துருச்சு. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம்னா 1/2. ஸோ தீட்டா வேல்யூ மட்டும் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். தீட்டாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. என்ன தீட்டான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னா எது 1/2க்கு வரும்? சைன் 30க்கு தான் 1/2. ஸோ ஆன்சர் 30. இதை நீங்க மேத்தமேட்டிக்கலாவும் போடலாம். மேத்தமேட்டிக்கல போட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் அதிகமா போகும். அது அவசியமே கிடையாது. ஆக்சுவலி சிஎஸ்ஏல மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ட்ரை பண்ணி பாருங்க. பாஸ் பண்ணிட்டு அப்படியே ட்ரை பண்ணுங்க. ஸோ ஓகே பாப்பமா. An archer shoots a target is at the height of 6 meter. ஒரு டார்கெட் இருக்கு, அந்த டார்கெட் 6 மீட்டர் ஹைட்ல இருக்கு. ஒரு பேர்டா கூட வச்சுப்போம். ஓகேவா? 6 மீட்டர் ஹைட்ல ஒரு பேர்டு இருக்கு. அந்த பேர்டை ஒரு ஆர்ச்சர் வந்து அம்பு விடுறார். இங்க இருந்து இங்க அம்பு விடுறார். At the straight line of straight distance is 12 meter. So the straight line ஓட distance வந்து 12 மீட்டர். ஓகேவா? From the bow, which one of the following angles of the shooting the arrow gives him the fair chance of hitting the target taking the gravity into account? So நம்ம லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, இதோட ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல கிராவிட்டியும் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராவிட்டினா என்ன? உங்களுக்கு டிஸ்டன்ஸ் உங்களுக்கு போக போக அப்படியே அந்த ஆரோ வந்து கீழே இறங்கிட்டே வரும். ஒரு பொருள் மேல தூக்கி போடுறீங்கன்னா அந்த பொருள் குறிப்பிட்ட ஹைட்டுக்கு போயிட்டு மறுபடியும் கீழே வரும். ஏன்னா அது காரணம் கிராவிட்டிங்க இருக்கிறதுனால தான். அந்த ஒரு கான்செப்ட் வந்து இங்கே இன்வால்வ் ஆகுது. ஸோ நம்ம லாஸ்ட் இதுல பார்த்த மாதிரி தான். ஆப்போட்டெனியஸ் பை ஹைப்போட்டெனியஸ் 6/12 சொல்லிட்டு வரும். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 6/12 வரும். ஸோ சைன் இஸ் ஈக்குவல் டு 1/2. 1/2 வேல்யூ சைன் 30. இதை நம்ம சைன் 30 கண்டுபிடிச்சாச்சு. அப்ப ஆப்ஷன்ல சைன் 30 இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது, 32 தான் இருக்கு. இப்பதான் உங்களுக்கு இந்த கிராவிட்டி கான்செப்ட் வருது. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட் லைன்ல அம்பு விட்டோம்னா அது குறிப்பிட்ட தூரம் போயிட்டு அப்படியே கீழே இந்த மாதிரி பெண்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும் அதோட ஆரோ ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தாண்டி. ஸோ அப்போ ஒரு ஃபேர் சான்ஸ் வேணும்னா ஒரு 2 டிகிரி இன்னும் அதிகமா நம்ம வந்து ஆர்ச்சர் வந்து ஷூட் பண்ணணும். அப்பனா தான் இது மேல போயிட்டு கரெக்டா இந்த பெண்ட் ஆகிற ரீஜன்ல உங்களுக்கு வந்து பறவையை போய் ஹிட் பண்ணும். புரியுதா? செம கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ட்ரை பண்ணிட்டீங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க? An archer climbs at the top of a 10 meter high building and aims a bird at the top of the tree 17 meter away. ஸோ ஒரு 10 மீட்டர் ஹைட் இருக்கு. 10 மீட்டர் ஹைட்ல ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங் மேல ஒரு ஆர்ச்சர் நின்றுட்டு பேர்டை வந்து ஷூட் பண்ண போறார். அடுத்து அந்த பேர்டு எது மேல இருக்குன்னா ஒரு 17 மீட்டர் ஹைட் இருக்கிற ஒரு ட்ரீல. ஓகேவா? அந்த ட்ரீல தான் உங்களுக்கு பேர்டு டாப்ல இருக்கு. ஸோ இப்போ ஆர்ச்சர் இங்க இருந்து இங்கே ஷூட் பண்ணணும். ஓகேவா? ட்ரீயை சிம்பிளா வரைஞ்சுக்கிறேன், அப்பதான் அந்த டயக்ராம் உங்களுக்கு. ப்ளீஸ் கன்சிடர் அஸ் அ ட்ரீ. ஓகேவா? இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த ஆர்ச்சர் வந்து ஷூட் பண்ணணும். ஓகே. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? the line of sight from the archer to bird makes a 45 degree angle. ஸோ இந்த லைன் இருக்கு இல்லையா, பேர்டை ஷூட் பண்ற இந்த லைன், இதோட ஆங்கிள் இங்க கொடுத்துட்டாங்க 45 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த ட்ரீ?
ஓகே, ஸோ இங்க உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பேர்ட் இருக்கு, அது ட்ரீ மேல உட்காந்துருக்கு, அது 17 மீட்டர் வந்து அவேல இருக்கு, 17 மீட்டர்ஸ் அவேல உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆர்ச்சரோட லைன் ஆஃப் சைட் வந்து உங்களுக்கு வந்து 45 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க அட்ஜஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. தென் இங்க நம்ம அந்த வாட் யூ கால் ஆப்போசிட் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது, ஹைப்போட்டெனியூஸும் நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இருக்கிறத வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ பில்டிங்கோட ஹைட் வந்து 10 மீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ பாதி ட்ரீயோட சைஸ் வந்து நமக்கு 10 மீட்டர்னு சொல்லிட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? ஸோ இங்க அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா இதை எக்ஸா வச்சுப்போம். நமக்கு tan theta which means ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனியஸ் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டோட ஃபார்முலா என்ன? tan theta தான். ஸோ tan 45 is equal to x by 17. tan 45 is equal to x by 17. இது ஏன் அப்படி போடுறேன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல? tan 45 tan theta இது கொண்டு வரேன் ஏன்னா நமக்கு இங்க கண்டுபிடிக்க வேண்டியது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தான். ஓகேவா? எக்ஸ் இருக்கிற இடம் நமக்கு ஆப்போசிட்ல என்னன்னு தெரியாது, அதை நம்ம எக்ஸா வச்சுக்கிறோம். ஸோ டிகிரி அவங்களே கொடுத்துட்டாங்க 45 டிகிரி. தென் கீழே அட்ஜஸ்டன்ட் ஆல்ரெடி 17 மீட்டர் அவேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, அந்த வேல்யூ நம்ம போட்டாச்சு. நம்ம ட்ரீயோட பாதி வேல்யூ 10 மீட்டர் தான், ஏன்னா பில்டிங்கோட ஹைட்டு 10 மீட்டர் சொல்லிட்டு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. நமக்கு இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது இந்த வெறும் எக்ஸ் மட்டும்தான். ஸோ tan 45 வேல்யூ என்ன? 1. ஸோ எக்ஸ் இங்கிட்டு போச்சுன்னா 17. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 17. ஆன்சர் 17 கிடையாது. ஸோ 17 plus 10 is equal to 27. 27 தான் உங்களுக்கு வந்து ஆன்சர். புரிஞ்சுச்சா? ஸோ இதை இப்படியும் சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கொடுத்து அதோட வேல்யூஸ் எடுத்து நம்ம tan theta கண்டுபிடிச்சு அதை போடலாம், அப்படியும் போடலாம். அப்படி இல்லாட்டினா நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா தெரியும், ஜாமெண்ட்ரிலேயே சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல 90 டிகிரி 45 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு ஆங்கிள் 45னா இன்னொரு ஆங்கிள் வந்து 45, இன்னொரு ஆங்கிள் 90 தான் இருக்கும். டோட்டல் சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே 90 இருந்துச்சுன்னா இட்ஸ் அ ரைட் ஆங்கிள். அப்போ ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ இந்த பக்கம் 17னா இந்த பக்கமும் இப்போ 17 தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம பில்டிங்கோட ஹைட்டும் அந்த ட்ரீல போய் சேர்த்துட்டோம் 10 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, சரி பில்டிங் வந்து 10 மீட்டர் இருக்கு, ஆனா உங்களுக்கு ஒரு 17 மீட்டர் அவேல ஒரு ட்ரீ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த பில்டிங்கோட ட்ரீ ஹைட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிப்பாங்க. புரியுதா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு? இருங்க, நான் உங்களுக்கு மறுபடியும் அகைன் சொல்றேன். ஸோ இப்போ ஒரு சிங்கிள் லைனாவே போடுறேன். இது வந்து ஹைட் ஆஃப் த பில்டிங் 10 மீட்டர். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ எப்படி போட்டோம்னா, பில்டிங்கோட அதிகமாக இருக்குங்கிறத வச்சு தான் போட்டோம். ட்ரீ வந்து பில்டிங்கோட அதோட சைஸ் பெருசாக இருக்குங்கிறத மீன் பண்ணி தான் நான் இப்போ எல்லாத்தையுமே சமப்புள்ள போட்டேன். பட் சில பேருக்கு டவுட் இருக்கும், வாட் இஃப் பில்டிங்கோட உங்க ட்ரீயோட ஹைட் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா? பாசிபிலிட்டி இருக்குல்ல. அப்படி பார்த்தோம்னா அதுக்கு தான் உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு லைன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 45 டிகிரி டு த ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 45 டிகிரினா உங்களுக்கு ஆங்கிள் இப்படி தான் இருக்கும். புரியுதா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு? அதோட ஆங்கிள் பாசிட்டிவ் 45 டிகிரியில தான் இருக்கும், நெகட்டிவ் 45 டிகிரிக்கு போகாது. இதே நெகட்டிவ் 45 டிகிரினா தான் அது ட்ரீ வந்து பில்டிங்கோட உங்களுக்கு வந்து ஷார்ட்டராக இருக்கும். இது நெகட்டிவ் 45. நமக்கு நெகட்டிவ் 45 தேவை இல்லை, பாசிட்டிவ் 45 தான் நமக்கு தேவை. அதனால தான் இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரீ வந்து பில்டிங்கோட நம்ம வந்து ஹைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிறோம். புரியுதா? 45 டிகிரி இப்படிதான் வரும். ஓகேவா? ஸோ 17 மீட்டர் அவேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, பில்டிங்கோட ஹைட்டு 10ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த 10ஓட இந்த பில்டிங்கோட ஹைட்டும் பாதி ட்ரீயோட ஹைட்டும் சேர்ந்தான், அதே 10 மீட்டர் தான். இங்கே 17 மீட்டர் கொடுத்துட்டாங்க. தென் இதைத்தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் எதோட ஃபார்முலா? tan thetaவோட ஃபார்முலா. tan thetaக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, tan 45 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆப்போசிட் என்ன? எக்ஸ். அட்ஜசன்ட் என்ன? 17. tan 45ஓட வேல்யூ என்ன? 1. ஸோ 17 இந்த பக்கம் போச்சுன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு x is equal to 17. ஸோ x வந்து 17 வச்சுக்கிட்டோம்னா கீழே 10 மீட்டர் இருக்கு, ரெண்டத்தையும் பிளஸ் பண்ணோம்னா ஆன்சர் 27.
புரிஞ்சா? இதை சால்வ் பண்ணுங்க. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு கொஸ்டின். இங்க என்ன கேட்டிருக்காங்க, டூ விண்டோஸ் ஆஃப் அ பில்டிங் எக்ஸாக்ட்லி ஒன் above the another, the lower the lower edges of the 2 meter and 4 meter above the ground. ஸோ ஒரு ரெண்டு பில்டிங் வச்சுப்போம் கன்சிடர் பண்ணிக்கிறது. ஓகேவா? ரெண்டு பில்டிங்ல ரெண்டு ஜன்னல் இருக்கு. ஒரு இதுல ஒரு ஜன்னல் இருக்கு, அதுக்கு மேல உங்களுக்கு இன்னொரு ஜன்னல் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு பேர்டு, டாப்ல உட்காந்துருக்கு. ஓகேவா? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த பேர்ட் ஃப்ரம் த லோயர் எட்ஜ் ஆஃப் த விண்டோ இஸ் 60. ஸோ கீழே இருந்து நம்ம ரெண்டு ஜன்னல் இருந்து நீங்க உங்க ஃப்ரெண்டு மாடி வீட்டில் குடியிருக்காங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் அந்த பேர்டை பாக்குறீங்க. கீ வீட்டுல இருந்து நீங்க பாக்குறீங்க, ஜன்னல்ல இருந்து உங்க ஃப்ரெண்டு பாக்குறாங்க. ஸோ கீழே இருந்து பாக்குறப்ப அதோட ஆங்கிள் 60 இருக்கு. ஓகேவா? இதுவே உங்க மேல இருந்து உங்க ஃப்ரெண்டு பாக்குறப்ப அதோட ஆங்கிள் உங்களுக்கு 30 இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 2 and 4 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஜன்னல் கீழே இருக்க ஜன்னல் 2 மீட்டர் கிரவுண்ட்ல இருந்து ஹைட்ல இருக்கு, மேல இருக்கிறது உங்களுக்கு 4 மீட்டர் ஹைட்ல இருக்கு. ஸோ டோட்டலா இந்த பேர்டோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு கொஸ்டின். புரிஞ்சுதா? ஸோ இங்கே 4 மீட்டர், இங்கேயும் அதே தான் 4 மீட்டர், இங்கே ஒரு 2 மீட்டர், இங்கே ஒரு 2 மீட்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். டோட்டலாக 4 மீட்டர்னா இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. ஓகே, கிரவுண்ட் லெவல்ல இருந்து அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால ஃப்ரம் த கிரவுண்ட். ஓகே, இப்போ நம்ம இந்த வேல்யூ மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸுங்கிற வேல்யூ மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நேம் கூட வச்சுப்போம் எல்லாத்துக்குமே. ஃபர்ஸ்ட் இந்த இடத்த ஏன்னு வச்சுப்போம், ஏபிசி. இந்த ட்ரையாங்கிள் நான் ஏபிசின்னு பேர் வச்சுக்கிறேன். தென் அடுத்து கீழே இந்த ட்ரையாங்கிள் ஏடிஇ, இந்த ட்ரையாங்கிள் ஏடிஇ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன், விச் மீன்ஸ் இந்த ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாமே ஒரு ஈக்குவேஷனா நம்ம இப்போ எழுதுவோம். tan 30 is equal to x by y. இந்த ஒய்ங்கிறது இங்க பிசியா, அதே மாதிரி டியும் உங்களுக்கு ஒய் தான். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு புரியுதுல? tan theta நான் ஆப்போசிட் பை ஹைப்போட்டேனியஸ், சாரி ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு tan இருக்குல்ல, tan 60, அதோட வேல்யூ என்ன போடுறேன், 2x plus y, 2x divided by y. ஏன் அதை போடுறேன்? ஏன்னா இங்க ஏடிஇ, ஏடிஇ பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 2 இருக்கு, அதோட இங்க எக்ஸும் ஆட் ஆயிருக்கு. அதுதான் உங்களுக்கு இந்த செகண்ட் விண்டோல உங்களுக்கு கிடைச்சது. ஸோ அதோட இதை கொடுத்துட்டேன். ஸோ tan theta and tan 60யோட வேல்யூ என்ன, 1/√3, 1/√3 and √3. முடிஞ்சா? இப்போ இந்த ரெண்டு வேல்யூயும் நான் டிவைட் பண்றேன். ஏன்னா ஏதாச்சும் ஒரு எக்ஸ் இல்லாட்டினா ஒய், ஏதாச்சும் ஒன்று நம்ம அடிக்கணும். அப்பனா தான் ஏதாச்சும் ஒன்னோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா 1ல் நம்ம 2 டிவைட் பண்ணிடுறோம். ஓகேவா? அப்படி டிவைட் பண்றப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1/√3 டிவைடட் பை √3 இந்த சைடு. தென் அடுத்து ரெண்டத்தையும் டிவைட் பண்ணோம்னா உங்களுக்கு ஒய்யும் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும், எக்ஸ் டிவைடட் பை 2 + x நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதையும் நம்ம ரெசிப்ரோக்கல் மல்டிப்ளிகேஷன்ல போட்டோம்னா 1/3 ஆன்சரா கிடைக்கும். 1/3 is equal to x plus x divided by 2x 2 plus x. ஸோ இதை நம்ம ரெசிப்ரோக்கலா நம்ம மல்டிப்ளை பண்றப்ப என்ன கிடைக்கும், 2x plus x is equal to 3x. ரெண்டத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கேன், வேற ஒன்றும் பண்ணல. ஸோ இப்போ வேற என்ன பண்ணலாம், இந்த எக்ஸை இந்த பக்கம் கொண்டு போலாமா, 2 is equal to 2x இப்படி எழுதலாமா. இந்த எக்ஸ் இங்கிட்டு போய் மைனஸ் ஆயிட்டு 3xல ஒரு எக்ஸ் மைனஸ் ஆயிடும். ஸோ இப்போ எக்ஸ் இந்த பக்கம் இருக்கு, மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, 2 இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன்ல போகும். அப்போ x is equal to 1ன்னு ஆன்சரா வருமா.
இந்த ஒன்னுங்கிறது என்ன, எக்ஸோட வேல்யூ. எக்ஸுங்கிறது என்ன, ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கிற அந்த வேல்யூ. இந்த வேல்யூ தான் 1. ஸோ அப்போ டோட்டல் ஹைட் தான் உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஹவு ஹை த பேர்ட் இஸ் அபவ் த கிரவுண்ட். ஸோ இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 1. ஸோ ஆன்சர் 5 மீட்டர். அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்க. பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. Okay, solve பண்ணவா? A man of a height 2 meter looks at the top of the 40 meter building, 40 meter tall building from the some distance. ஓகேவா? ஸோ ஒரு மேன் இருக்காரு, அவரோட ஹைட் வந்து 2 மீட்டரு. அவர் எதை பார்க்குறாருன்னா ஒரு 40 மீட்டர் டால் பில்டிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதோட டிப்பை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஓகேவா? சம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். 2 மீட்டர் மேன் அதோட வேல்யூ கொடுத்துருக்குங்கிறது ஒரு சின்ன ட்விஸ்ட் தான். ஒரு 2 மீட்டர் மேன்னா அவரோட ஐ லெவல்ல இருந்து தான் நேராக பார்க்குறாரு. அப்போனா என்ன அர்த்தம்? ஒரு 2 மீட்டரை மைனஸ் பண்ணிக்கணும்னு அர்த்தம். 38 மீட்டர். புரியுதா என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு? இருங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு மேன் இருக்காரு, அவர் மேனோட ஐஸ்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து டாப் ஆஃப் த பில்டிங்கை வந்து பார்க்குறாரு. 40 மீட்டர் டால் பில்டிங்கோட டாப்பை வந்து ஐ லெவல்ல இருந்து தான் பார்க்குறாரு. காலில் இருந்து அவர் பார்க்கல. ஸோ காலில் இருந்து ஐக்கு வந்து ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுதான் ஹைட் ஆஃப் த மேனுன்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் நல்லா கவனிக்கணும். எதுக்காக ஹைட்டு கொடுக்கணும்? ஒரு மேன் பார்க்குறாருன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம்ல. ஸோ அந்த ஒரு வேர்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. 2 மீட்டர் ஹைட்ல இருந்து பார்க்குறப்ப ஐ லெவல்ல இருந்து உங்களுக்கு வந்து டாப் ஆஃப் த பில்டிங்ல பார்க்குறாரு. ஸோ ஹைட் பில்டிங்கோட ஹைட் வந்து டோட்டலாக எவ்வளோ? 40 மீட்டர். அதில் 2 மீட்டர் போச்சுன்னா 38 மீட்டர். இந்த ட்ரையாங்கிள் எடுத்துப்போம், இந்த ட்ரையாங்கிளையும் கணக்கு எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடம் உங்களுக்கு வந்து 38 மீட்டராக இருக்கும், இந்த இடம் உங்களுக்கு வந்து 2 மீட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது ஒரு ரைட் ஆங்கிளில் ஐ மீன் ஒரு 90 டிகிரி ஆங்கிள் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஒரு சைடில் உங்களுக்கு வந்து ரைட் ஆங்கிள் இருந்துச்சுன்னா 2 சைடுமே உங்களுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இந்த 17 மீட்டர்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே 38 மீட்டர் இருந்துச்சுன்னா அப்போ இங்கேயும் 38 மீட்டர். நம்ம அந்த 17 மீட்டருக்கு ஸ்டெப்பு மாதிரி போட்டும் நீங்கள் ஆன்சர் டெரைவ் பண்ணலாம். ரெண்டும் ஒன்று தான். பட் ஆனால் இந்த மாதிரி ரைட் ஆங்கிள்னு பார்த்தாங்களே உங்களுக்கு வந்து 2 சைடு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஒரு இடத்துல 38னா இந்த பக்கமும் உங்களுக்கு 38 தான். ஸோ வென் ஹி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் திஸ் லைன். ஓகேவா? சம் டிஸ்டன்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 38 மீட்டர் தள்ளி இருக்காரு. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் இட்ஸ் லைன் இஸ் ஸ்ட்ரெயிட். ஸோ இந்த பார்க்குற இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு வந்து 45 டிகிரின்னு சொல்லிட்டு அவனே கொடுத்துட்டான். ஓகேவா? அடுத்து என்ன கேட்குறான்? வென் ஹி ஃபர்தர் மூவ்ஸ் அவே ஃப்ரம் த பில்டிங் ஆஃப் டிஸ்டன்ஸ் எக்ஸ். ஸோ இந்த மேனை உங்களுக்கு ஒரு கொஞ்சம் தூரம் வந்து நகர்றாரு. கொஞ்சம் தூரம் இப்படி நகர்ந்து போறாரு. இந்த டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு கூட நம்ம இப்போதைக்கு வச்சுப்போம். நகர்ந்து போனதுக்கு அப்புறம் அதோட ஆங்கிளோட எலிவேஷன் வந்து உங்களுக்கு 30 டிகிரியா மாறிடுச்சு. ஸ்டார்டிங்ல இருந்தது எவ்வளோ? 45 டிகிரி. ஒரு எக்ஸுங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் நகர்ந்ததுக்கு அப்புறம் அதோட ஆங்கிள் வந்து 30 டிகிரியா மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ தென் எக்ஸ் அப்ராக்சிமேட்லி அதோட வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும்? tan 30 டிகிரின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ செம்மையாக போட்டுருவோம். ஓகே, tan 30 தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா 45 ஆல்ரெடி நமக்கு தெரியும். அந்த சைடு 38, இந்த சைடு 38. ஸோ நம்ம இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா tan 30 அந்த வேல்யூவோட எடுத்துப்போம். tan 30 இஸ் ஈக்குவல் டு tan 30யோட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இங்கே ஆப்போசிட்ல என்ன இருக்கு? 38. அட்ஜசன்ட்ல என்ன இருக்கு?
எக்ஸ் இருக்கு, அதோட 38 இருக்கு. அப்ப 38 பிளஸ் எக்ஸ் போடலாமா? tan 30யோட வேல்யூ என்ன? 1/√3 இஸ் ஈக்குவல் டு அப்படியே எழுதிப்போம் 38/38 பிளஸ் எக்ஸ். ரெண்டுத்தையும் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். என்ன வரும்? 38 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 38√3 வருமா? அடுத்து இந்த 38 இங்க கொண்டு போயிட்டோம்னா அடிஷனல் இருக்கு, சப்ட்ராக்ட் கொண்டு போறோம். சப்ட்ராக்ட் கொண்டு போறப்ப 38 காமனா வெளியே எடுத்துருவோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 38 காமனா வெளியே எடுத்துட்டோம்னா √3 - 1 இப்படி எழுதலாமா? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா மறுபடியும் அந்த ஸ்டெப்பே போடுறேன். √3 இந்த பாசிட்டிவ்ல இருக்க 38 இந்த பக்கம் போச்சுன்னா நெகட்டிவ் ஆயிடும், -38. ஓகேவா? இப்போ இந்த 38 நம்ம காமனா வெளியே எடுத்தோம்னா √3 - 1 எழுதலாமா? அஃப்கோர்ஸ் எழுதலாம். √3யோட வேல்யூ கிட்டத்தட்ட 0.73 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதை ஒன்று அப்புறம் -1 அப்படியே போட்டுரும். ஸோ இங்கே நம்ம 38 × 0.73 இதை மல்டிப்ளை பண்ணோம்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து ஒரு 28 கிட்ட வரும். 28.7 அந்த மாதிரி ரேஞ்சு கிட்ட வரும். ஸோ ஆன்சர் 28. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? சும்மா போயிட்டு இது மக்கடிச்சுட்டு போனீங்கன்னா, ஃபார்முலா மட்டும் மக்கடிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்க. இதுவும் ஒன் ஆஃப் த ஈஸி கொஸ்டின் தான். இதுவும் ஒன் ஆஃப் த ஈஸி கொஸ்டின் தான். Okay, solve பண்ணவா? A semicircular arc of a radius r as a vertical pole put on the ground together with one of its legs. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? செமிசர்க்குலர் ஆர்ச் வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நடுவில் ரேடியஸ் ஆர் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஒரு வெர்டிக்கல் ப்ரோவை உங்களுக்கு வந்து இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கிரவுண்ட் டுகெதர் வித் த ஒன் ஆஃப் இட்ஸ் லெக். இந்த ஆர்ச்சோட ஒன்று ரெகுலர் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ant on the top of the arch founds the angular height of the tip pole is to be 45 degree. The height of the pole is. ஸோ ஒரு ant வந்து இந்த இடத்துல டாப்ல உங்களுக்கு வந்து நிற்கிது. இந்த ஆர்ச்சோட டாப்ல நிற்கிது. அதை போல வந்து பார்க்குறப்ப அதோட டிகிரி வந்து உங்களுக்கு 45 டிகிரியா இருக்கு. இதோட ஆங்கிள் 45 டிகிரியா உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதோட ஹைட் ஆஃப் த போல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். இருங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ant வந்து டாப் ஆஃப் த போலை வந்து பார்க்குது. ஸோ இங்கே ஒரு லைன் வரைஞ்சு. ஸோ இப்போ இங்கே ஆங்கிள் 45 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஒரு ஆங்கிள் வந்து உங்களுக்கு 45 டிகிரினா ஒரு ஆங்கிள் வந்து உங்களுக்கு 90 டிகிரியா இருக்கும், இன்னொரு ஆங்கிள் 45 இருக்கும். முடிஞ்சா ரேடியஸ் ஆர்ன்னு சொல்லி இங்கே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஈஸியாக நம்ம ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிக்க வேண்டியதுதான். tan 45 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இங்கே ஆப்போசிட் வேல்யூ என்ன? அதைத்தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஆப்போசிட் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ இது ஆப்போசிட், இது வந்து ஹைப்போட்டினியஸ், இது வந்து அட்ஜசன்ட். ஸோ அட்ஜசன்ட் மட்டும் இப்போ கண்டுபிடிக்கலாமான்னு கேட்டால் எஸ், கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இங்கே ரேடியஸ் ஆறுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போனா ரேடியஸ் லைனை நம்ம இங்கே வரைஞ்சாலும் இதோட வேல்யூ 6 தான். ரேடியஸை நம்ம இங்கிட்டு இந்த லைனில் வரைஞ்சாலும் இதோட வேல்யூ 6 தான். ஓகேவா? அப்போ அட்ஜசன்ட் இந்த 6க்கு ஈக்குவலாக இருக்கா? அப்போ அட்ஜசன்ட் ஈக்குவல் டு 6ன்னு சொல்லி வச்சுக்கலாமா? புரியுதா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ இங்கே அட்ஜசன்ட் 6ன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து வச்சிட்டோம். ஸோ கீழே 6ன்னு போட்டுக்கோங்க. ஆனால் இங்கே இதுக்கு நேமிங் கூட பண்ணிடுவோம். இதை ஏ, இதை பி, இது சின்னு வச்சுக்கோம். பிசி நம்ம கண்டுபிடிச்சாச்சு 6 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு ஏசி தான் வேணும். ஸோ அப்போ ஏசின்னே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? tan 45யோட வேல்யூ என்ன? 1.
இஸ் ஈக்குவல் டு ஏசி டிவைடட் பை ஆர். ஓகே, இப்போ ஏசி டிவைடட் பை ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த பக்கம் ஆர், அப்ப இதோட வேல்யூ அது ரேடியஸ் தான். ஏன்னா ரேடியஸ் செமிசர்க்கிள் ஆர்க்குள்ள இங்க வர்றப்போ ஆர்ன்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. அது இதுக்கும் ஈக்குவல் தானே, இது ஓன்னு கூட வச்சுப்போம். சியும் ஓக்கும் ஆறு தானே, அப்ப ஆன்சர் 2R போடலாமா? 2R ஆப்ஷன்ல இருக்கா? இல்ல. ஆனா √4R இருக்கு. √4Rனா என்ன அர்த்தம்? 2Rங்கிறதா மீனிங். ஈஸி தானே? ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் கண்டிப்பா வந்து கிளியர் பண்ணுவேன். எதுவும் புரியலைன்னாலும் அகைன் வேற ஒரு ஷார்ட் வீடியோவில் கூட நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் அந்த டவுட்டை. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான், ட்ரிக்னோமெட்ரி அவ்வளோதான். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு பிவைக்யூ, எனி பிவைக்யூ மார்க்கெட்டில் எது நிறைய அவைலபிளாக இருக்குது, ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு அதில் இன்னும் சில மோஸ்ட் ஆஃப் த மாடல்ஸ் இவ்வளோதான், இன்னும் சில கொஸ்டின்ஸை இதே மாடலில் நீங்கள் வந்து சால்வ் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ஈஸியாக நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, சரி, ஓகே. நெக்ஸ்ட் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் அந்த கிளாஸஸ் நான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். யா, see you tomorrow. Bye.